ஸோ இதுதான் நம்ம வாங்கின சிக்கன் பிரியாணி, அப்புறம் வாங்கின சிக்கன் குழம்பு ப்ளஸ் 2 பரோட்டா. துல்கர் சல்மான் இருக்கார். வீடியோ சேர்த்து 3வது வீடியோ இது. இந்த தமிழ் ஏரியா ஃபஸ்ட்டு டே, அந்த அப்புறம் நேற்று போனது, அப்புறம் இந்த தமிழ் ஏரியா 3 வீடியோ. இந்த 3 வீடியோவில் எத்தனை கிளிப்பு காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழா. அதே மாதிரி இங்கே லா கொர்தானேன்னு ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. அங்கே வந்து ஐயப்பன் கோயில், விநாயகர் கோயில், அப்புறம் மாரியம்மன் கோயிலெலாம் இருக்குது. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து பாரிஸில் இருக்கோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த ஈஃபில் டவர்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அதாவது லிட்டில் ஜாஃப்னா, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நிறையா இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், நம்ம தமிழ் கடை நிறையா இருக்கிற ஏரியா. இது வந்து நேற்று நைட்டு வந்தேன், செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம அந்த ஏரியாவில் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்புறதாங்க பிளானு. இப்போ அங்கே தான் இருக்கோம். இந்த கராதே நார்த்துலேருந்து அந்த இடத்த வந்து லா சப்பேல்ஸுன்னு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. லா சப்பேல்ஸு, லா சப்பேல் ஏதோ ஒரு ஏரியா. அந்த ஏரியா தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஊர், அந்த சேலை கடை, மளிகை கடை, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருந்தது. இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். நைட் 8 மணி ஆகுது. அந்த ஏரியாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே நம்ம ஹோட்டலில் ஏதோ ஒரு ஹோட்டலு. நேற்று வந்து நான் முனியாண்டி விலாஸில் சாப்பிட்டேன், செமையாக இருந்தது. இன்றைக்கும் நம்ம வந்து அங்கே போவோம். இல்லை தலப்பாக்கட்டி, இல்லை வேறு அம்மா மெஸ்லாம் கூட பார்த்தேன். அதில் ஏதோ ஒரு கடைக்கு போயிட வேண்டியதுதான். இது வந்து கராதே நார்த்து, அந்த நார்தன் ட்ரெயின் ஸ்டேஷனோ அதுலேருந்து பக்கம்தான். இதுதாங்க ட்ரெயின் ஸ்டேஷன், இந்த ஊரோட அந்த கராதே நார்தன் ட்ரெயின் ஸ்டேஷன். நம்ம கடைசியாக அதெல்லாம் வந்து இந்த செனகல், இந்த மாரிட்டேனியா அந்த சைடு தான் நான் பார்த்துருப்போம். அந்த காரான்னு இருக்கும். இந்த செனகல்லாம் நம்ம டக்கார்லேருந்து செயின்ட் லூயிஸ்லேருந்து டக்கார் வந்தது. டக்கார்லேருந்து நம்ம திரும்ப அந்த கேம்பியா பாஞ்சூர்லாம் போகும்போது இந்த மாதிரி காராதே நார்த்து, காராதே சூது அந்த மாதிரி தான் இருக்கும் கடைசியாக. ஆனால் அதெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்தனால தான். பட் நான் எங்கேயுமே நிறைய செனகல் பீப்புளெலாம் பார்க்குறேன். ஏதோ ட்ரெயின் போகுது. இங்கே வந்து அதிகமாக இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கால்வாசி இது வந்து டாப்பாக அல்ஜீரியா, மொராக்கோ, அப்புறம் இந்த செனகல், அப்புறம் வந்து நைஜீரியாக்காரிங்க, அவங்க தான் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த பழைய ஃப்ரெஞ்சு காலனி இருந்த அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் தான் இங்கே வந்து அதிகம். அதில் அல்ஜீரியா தான் டாப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியே நம்ம அங்கே போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோம்னா நம்ம ஏரியா வந்துடுங்க, அந்த தமிழ் லிட்டில் ஜாஃப்னா. நான் பாரிஸ் வந்து செமையாக இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனோ செகண்ட் இம்ப்ரெஷனோ, இது பாரிஸ் வந்து இது எனக்கு 3வது டைமு பாரிஸு. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த நீஸ் போயிருப்போம். நீஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக பிடிச்சதில்லை. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், திரும்ப அங்கே வரமாட்டேன்னு. ஏன்னா எனக்கு அங்கே என்னன்னு தெரில, ஒரு குட் ஃபீலிங்கே வரல. பட் பாரிஸ் வந்து 3வது டைம் வந்திருக்கேன். ஒவ்வொரு டைம் வரும்போதும் திரும்ப இங்கேயே இருக்கணும்னு தான் தோணுது. ஸோ வந்தாச்சு. மொதல் கடையே சங்கீதா அச்சகம் பிரிண்டிங் ஷாப்பு. இங்கே ஃபுல்லாக அந்த வீதிக்குள்ளே போனோன்னே எல்லா போர்டும் தமிழில் தான் இருக்கும். அங்கித், இதோ நிலான்னு இருக்கு பாங்க, நிலா. ஃபுல்லாக எந்த போர்டு பார்த்தாலும் தமிழ் தான் இருக்கும். அப்படியே இதுதான் ரைட்டு, இதுதான் அப்படியே இந்த இதில் ரைட்டு. அப்படியே இப்படி போனோம்னா போதும், இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளோட தான். ஸோ வாங்க. ஏய் தான் மேலே விட்டுருவான் போல், மேலே ஏற்றிட்டு போயிடுவோம் போல். இங்கே வந்து அண்ணாச்சி உணவகம் இருக்குது. எங்கே அண்ணாச்சி கடைக்கு போகிறீங்களா? முனியாண்டி விலாஸ் இருக்குது. இங்கே எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரபாகரனோட போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. இதோ கபரினா இறைச்சி கடை இருக்குது. மான் கறி இருக்காமா, வாங்கி சமைக்கலாமா? பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து இந்த மாவீரர் நாள் 27 நவம்பர் தமிழர் வர்த்தக மையத்தில் நடக்குது. கார்த்திகை நாளாம் 24ஆம் தேதி திகதி. நம்ம இன்றைக்கும் வந்து அதே தான், முனியாண்டி விலாஸ் தான் வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு. எப்போ பார்த்தாலும் சோறு. நான் நேற்றுலேருந்து இந்த கடை
என்ன அதான் பார்க்குறேன். முனியாண்டி விலாஸ் இதுதாங்க மெனு. எல்லாம் 10 யூரோ. கொத்து புரோட்டா 9, 11. வடை இருக்குது, ரோல் இருக்குது, ரொட்டி இருக்குது, லட்டு இருக்குது, தோசை இருக்குது, சாதா தோசை 4, நெய் தோசை, மசாலா தோசை, தந்தூரி யாருக்காச்சு. ஸோ இதுதான் நம்ம வாங்கின சிக்கன் பிரியாணி, அப்புறம் வாங்கின சிக்கன் குழம்பு ப்ளஸ் 2 பரோட்டா. தம் பிரியாணி தான் ஸ்பெஷல் தம் பிரியாணின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருக்குது. சிந்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சிந்திட்டோம் இல்லை சிந்திட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ஒரு ஃபிஷ் ரொட்டி, வெஜிடபிள் ரொட்டி. நான் இது ஃபிஷ் நான் நேற்று சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதனால் திரும்ப இன்றைக்கி ஆர்டர் பண்ணி தந்திருக்கேன். சாப்பிட்டு கடைசியாக ரேட்டிங் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதாங்க இந்த கடையில் இருக்கிறது. சமோசா இருக்குது, ரோல் இருக்குது, போண்டா, பஜ்ஜி. மாஸ்டர் வந்து சூடாக பரோட்டா போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே போனோம்னா இங்கே திருப்பதி பாரிஸ் இருக்குது, மதுரை ஸ்பெஷல் ட்ரெஸ் கடை இருக்குது, சலூன் கடை எங்கே இருக்குது பாருங்க. வேறு நீ முடியடிக்கிறியா பாரிஸில்? துல்கர் சல்மான் இருக்கார். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம திரும்ப வந்து பாரிஸில் தான் இருக்கோம். இந்த போன கிளிப்பு வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா இந்த முனியாண்டி விலாஸில் சாப்பிட்டு வெளியில் வந்து ஒரு சில கிளிப் எடுத்தோம். அதெல்லாமே வந்து இந்த கேமரா இது இருக்குது பார்த்தீங்களா, இதோ இப்படி தான் இருக்குது. எதுவுமே ரெக்கார்டே ஆக மாட்டேங்குது. ரெக்கார்ட் ஆனாலும் அந்த SD கார்டு ரைட்டிங் ஸ்லோன்னு இருக்குது. அந்த தமிழ் ஏரியாவில் எடுத்த ஒரு பாதி கிளிப்பை காணோம். பாதின்னு இல்லை, இந்த முனியாண்டி விலாஸ்க்கு அப்புறம் எடுத்த ஒரு 90% கிளிப்பை காணோம். அதனால் திரும்ப இன்றைக்கி வந்து கடைசி நாளுங்க. இங்கேருந்து பாரிஸ்லேருந்து கிளம்புறோம். அதனால் நான் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த தமிழ் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கேன், அந்த லா சப்பேல். அங்கே போயிட்டு மிஸ் ஆன கிளிப்பு. ஆனால் அந்த கண்டென்ட் வந்து நான் முக்கியமாக அங்கே பாரிஸ் வரக்கு முன்னாடியே நான் வந்து அதை டிசைட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல போய் நம்ம வீடியோ எடுக்கணும்னு. எடுத்த வீடியோ பாதி காணும் இந்த கேமரானால். இன்னும் இது வந்து சுற்றிக்கிட்டே கிடக்குது. இந்த கேமரா எதுக்கு வாங்கினேனே தெரில. இந்த சீரீஸில் வந்து 3 வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவை சேர்த்து 3வது வீடியோ இது. இந்த தமிழ் ஏரியா ஃபஸ்ட்டு டே, அந்த அப்புறம் நேற்று போனது, அப்புறம் இந்த தமிழ் ஏரியா 3 வீடியோ. இந்த 3 வீடியோவில் எத்தனை கிளிப்பு காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரில. இந்த தமிழ் இதே வந்து நான் நேற்று உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தனால தான் பார்த்தேன். அதில் பாதி கிளிப்பு காணோம். இன்றைக்கி ஆக்சுவலாக லக்சம்பர்க் கார்டன் போகிறது தான் பிளானு. ஹரிஷனும் லக்ஷன் அவங்க வந்து லக்சம்பர்க் கார்டன் போயிட்டாங்க. பட் நான் இந்த கண்டென்ட்டு காணாமல் போச்சு. அதனால் திரும்ப அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயே வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இன்றைக்கி ப்ருசல்ஸ் கிளம்புறோம், பெல்ஜியம்க்கு. ஸோ இதுதாங்க அந்த லா ஷப்பேல் ஏரியா. இங்கே வந்து நம்ம ஊர் கடை மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்கா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. எல்லாமே மிக்ஸாக இருக்குங்க, செமையாக இருக்குது இந்த ஏரியா. நாங்கள் சென்னைகளில் சாப்பிட்டதெல்லாம் அந்த திபுஜான்லாம் அந்த கடையில் வச்சுருந்தாங்க. வாங்க நம்ம ஏரியாவை பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஃபோன்லேயுமே வந்து சார்ஜ் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுதான் நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ டைம் இப்போ தான் 10:30 மணி ஆகுது. இப்போ தான் வந்து ஒவ்வொரு கடையாக பொறுமையாலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. லைட்டாக இன்றைக்கும் மழை தூருதுங்க. ஃப்ரான்ஸில் மழை. இதெல்லாம் நம்ம இந்த செனகல் கேம்பியாலாம் பார்த்துட்டு வந்தோமே, அதே அந்த ஆர்ட் பீசஸ். நம்ம இந்த கேம்பியா செனகல்லாம் உள்ளே எப்படி இருக்குமோ அதே டிஷர்ட் தான் எங்கேயும் இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுமே அதே தான். நான் இது பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஆஃப்ரிக்கன் இமிக்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்து இந்த செனகல், கேம்பியா, மாலி, அப்புறம் இந்த மொரோக்கோ, அல்ஜீரியா, துனிஷியா அவங்க தான் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அந்த பழைய ஃப்ரெஞ்சு காலனினால். திராட்சைப்பழம் இருக்குது. ஆரஞ்சு, பச்சை மிளகா.
இதுதான் மார்க்கெட்டு போலங்க, இண்டோர் மார்க்கெட். இதுவும் இப்போ தான் ஸ்டார்டிங், எல்லாமே ஓப்பனிங்கு. ஸோ இதாங்க அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் வந்தாச்சு. நம்ம தமிழ் கடை இருக்க ஏரியானா பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு தாண்டி அந்த சைடு போகணும், ரோடு கிராஸ் பண்ணி போகணும். போம். இந்த சைடு ஃபுல்லாக வந்து காபூல் தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான். அப்புறம் அதிகமாக அந்த அரப்ஸ் அவங்களோட கடை இருக்குது. எல்லாமே கீழே வந்து மேலே வந்து இங்கிலீஷு, கீழே அரபிக்கு, இல்லை அந்த இஸ்லாமிக் மொழி. ஒன்று இஸ்தான்புல், அங்கே வந்து ஏதோ ஹேரா ஆப்கான் ஏதோ மார்க்கெட்டுன்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸ்பைஸ் மாமா சூப்பர் மார்ச். ஸோ இதுதாங்க அந்த ஏரியா ஃபைனலாக வந்தாச்சு. நம்ம அன்றைக்கி இந்த முனியாண்டி விலாஸில் தான் சாப்பிட்டோம். நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கூகுள் ரேட்டிங்ஸ்லையுமே நல்லா தான் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே அண்ணாச்சி உணவகம். இதுக்குன்னா அம்லா. இது வெண்டைக்காய் வந்து 1 கிலோ வந்து €6.90. கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அதிகமாக வெண்டைக்காவும் கிடைக்காது, அதனால தான் அவ்வளோ அதிகம். அப்புறம் இந்த கபரினா நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்துட்டு தான் அந்த வீடியோ கட்டாயிருக்கும். அந்த இந்தியன் டிசைன்ஸ்னு ஒரு துணி கடை காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் அது வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தோம். அது ஃபுல்லாக கட்டாயிருச்சு. பட் வாங்க இந்த டைம் இன்றைக்கி கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழா. அதே மாதிரி இங்கே லா கொர்தானேன்னு ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. அங்கே வந்து ஐயப்பன் கோயில், விநாயகர் கோயில், அப்புறம் மாரியம்மன் கோயிலெலாம் இருக்குது. அது நான் புக் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், பட் நான் போகல, டைம் கிடைக்கல. சவுந்தர், திருப்பதி, பாரிஸ் இருக்குது. அப்புறம் என்னென்ன இருக்குது, எதுவும் ஆப்கானிஸ்தான் ஃப்ளாக் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா மோகன் ஜுவல்லரி, சுமங்கலி டெக்ஸு, தங்க மாளிகை, நியூ தங்க மாளிகை, ஸ்ரீ ராஜு ஜுவல்லரி, மோகன் ஜுவல்லரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் இந்த சைடு தான் ஆக்சுவலாக நிறையா கடை பார்த்தேன், அதனால தான் இந்த சைடு போனேன். பட் நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு திரும்ப அங்கே போய்ட்டு வேணுங்கிறப்ப கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்னோடய பிளான் என்னென்னா, இங்கே வந்து அன்றைக்கி ஒரு முடி வெட்டுற கடை பார்த்தேன், போய் அங்கே முடி வெட்டுறோம், அவ்வளோதான் நம்ம பிளான். அதுக்கப்புறம் அப்படியே மற்ற கடைக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே மாலையிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே. இப்போ வந்தாலே இந்த சாம்பிராணி வாசனை, உங்களுக்கு தாமரைப்பூ மாலை எல்லாம் €2. வளையல் இருக்குது. வளையல் வந்து ஒரு பீஸ் €3. அப்புறம் மண்பானை விளக்கு, பொட்டு இருக்குது. இதோ இந்த மாலெல்லாம் நம்ம வீட்டுக்கு தோரணம் மாதிரி தொங்க விடுவோம்ல, அது இருக்குது. ஊதுபத்தி இருக்குது. ஆனால் ஊதுபத்தி கொஞ்சம் அதிகம்னு எனக்கு தோணுது. எவ்வளோனா €3 இல்லை €2 தெரில, பட் கொஞ்சம் அதிகம்தான். அப்புறம் உங்களுக்கு தேவையான இந்த பட்டு பாவாடைகள், நைட்டி, சாரீ வந்து €35. அப்புறம் மீதி வேறு என்னென்ன இருக்குது, உருளைக்கிழங்கு, எலுமிச்சங்காய், கரும்பு இருக்குது, கரும்பு ஜூஸ். அப்புறம் வேறு கரும்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ரொம்ப நாள் கழித்து நான் கரும்பு பார்க்குறேன். கரும்பு வந்து 1 கிலோ வந்து €5.90. அப்புறம் கத்தாழை இருக்குது, மாங்காய் இருக்குது. அப்புறம் உள்ளே போனால் வெண்டைக்காய், முருங்கைக்காய் இருக்குது. இஞ்சி வந்து 1 கிலோ €5 போட்டிருக்காங்க. பூண்டும் அதே தான். நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம். இங்கே இருக்க ஃபுல்லாகவே வரிசையாகவே வந்து நம்ம ஆளுங்க கடை தாங்க. அப்புறம் அங்கே சிங்கப்பூர் சில்க் பாயிண்ட் இருக்குது, டோரா ஃபோன், எல்லாமே தமிழில் தான் எழுதியும் வச்சுருக்காங்க பேரும். சாரீ கடை பாருங்க. சாரீ எல்லாமே 30% ஆஃபர் ஆமாம். இங்கேயும் கறிக்கடை இருக்குது. ஒரு நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ €6.90. செம்பரி ஆட்டிருக்கு. கோழி €7. மேபி வேறு என்னென்ன இருக்குது, பீஃப் வந்து 5 கிலோ €45. ஸோ அப்படியே போயிட்டு வருவோம் என்னென்ன இருக்குன்னு.
நம்ம ஊர் நாட்டுக்கோழி இருக்குது. அப்புறம் ஷாலினி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீதி என்னென்ன இருக்குது, விநாயகர் சிலை, புத்தர் சிலை, ஜீசஸு, காந்தி சிலை, சிவன், ராமன், கிருஷ்ணர். அப்புறம் நம்ம ஊரில் இப்போ எது ஆரம்பித்தாங்களே அயோத்தியா கோயில் இருக்குது. தோடு, மோதிரம், வளையல். பாரிஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடை மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு இங்கே எல்லாமே இருக்கும். விசேட விலைக்கழிவு இது ஒன்று இருக்குது. அப்புறம் விலை மீன் இருக்குது, மீன் கடை இருக்குது. அதோட நம்ம தலைவர் இருக்கார் பிரபாகரன். மீதி அப்படியே போவோம் எங்கே இருக்குன்னு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சாய் சூப்பர் மார்ச்சே இருக்குது. அப்புறம் உள்ளே போய் அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு கடையில் உள்ளே போய் நம்ம மேலே எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேலோட்டமாக வெளியில் இப்போ எங்கே வந்தாலும் நம்ம ஊர் ஸ்டைல் மட்டும் மாறாது போலையே. பாட்டி பார்த்தீங்களா, வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு பாட்டி ப்ரூவ் பண்ணுறாங்க. பாட்டி இந்தியா ஸ்ரீலங்கான்னு தெரியல, பட் தமிழ். எஸ். அப்புறம் எவரெஸ்ட், ஷமீனா சூப்பர் மார்க்கெட். பச்சை வாழை இருக்குது, வாழைக்காய். அப்புறம் இது என்ன, இந்த இதை ஒன்று இந்த சிப்ஸு நேந்திரம் மூலமாக அது இருக்குது. ஸ்வீட்டு கடை இருக்குது பாருங்க. இது என்ன ஸ்வீட்டு, கணேஷ் ஸ்வீட்ஸ். லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக், பால்கோவா, என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கவே தேவையில்லை போல். அப்புறம் ஆம்பால் கடை இருக்குது. பாரிஸ் லேண்ட் ஸ்டோர்ஸ், தாய் உணவகம், பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட், ஆராதனா சாரி சாரல்னு இருக்குது. வாங்க. சோலா கடை இருக்குது பாருங்க. சோழர்கள் இங்கேயும் இருக்காங்க. விஷ்ணு கஃபே, சோலா வாயேஜஸ். ஸோ நமக்கு இந்த ஏரியாவில் வந்து எல்லாம் நம்ம தமிழ் கடை முடிஞ்சிருச்சு போல். இன்னும் அந்த சைடு வந்து சங்கீதா சென்னை கஃபே இருக்குது. நம்ம அங்கே போய் ஒரு அந்த ரோடை மட்டும் கிராஸ் பண்ணி அப்படியே அந்த சைடு என்ன இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஆரிய பவன் கடை இருக்குது. மீதி வேறு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்ப்பாங்க. தலப்பாக்கட்டி அன்றைக்கி பார்த்தேன், அதுவும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ இதுதாங்க அது வந்து கராதே நார்த்து, அதாவது நார்த்தன் ஸ்டேஷனு. அதுக்கு பக்கத்தாலேயே தான் வந்து நம்ம ஆளுங்க எல்லா ஷப்பேல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த லாக் ஒருநாச்சு அந்த மாரியம்மன் கோயிலில், ஐயப்பன் கோயிலில் நான் வந்து அந்த வந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்தேன். செவ்வாய்க்கிழமையே போயிருந்துருக்கலாம். நான் நினச்சது வந்து என்னென்னா, சரி நம்ம 3 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம், நமக்கு டைம் வந்து நிறையாவே இருக்கும், டைம் வந்து ஓவராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா டைம் பத்தவே இல்லை. இதுலேயே நம்ம வந்து நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். அந்த வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஏரியா மிஸ் பண்ணிட்டோம். நான் நினச்சது ஓகே, நான் டைம் நிறையா இருக்கும்னு நினச்சி நாங்கள் அந்த சைட்லாம் பொறுமையாக போய்க்கலான்னு விட்டேன். பார்த்தா டைமே பத்தலைங்க. இது வந்து என்னோடய மிஸ்டேக்கு தான். நம்ம அந்த கோயிலுக்கெலாம் போகாமல் இருந்தது. சென்னை தோசை பியூர் வெஜிடேரியன் எவ்வளோ இருக்குதுன்னு சும்மா ஒரு ரவுண்டு பார்க்கலாமா. சென்னை வெஜிடபிள் கறி 10 யூரோ 90. ஆனியன் தோசை, ப்ளெயின் தோசைலாம் 6 யூரோ 90ங்க. அப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விலை அதிகமாக இருக்க மாதிரி என்னோடய ஃபீலிங் இது. பட் பரவாயில்ல. இப்போ ஜெயின் ஃபுட்டுலாம் கூட அவைலபிள். ஆமாம், இங்கே பானிபூரி 6 யூரோ 90. மேபி பாரிஸோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு அதெல்லாம் நார்மலாக இருக்கும். நான் இருக்க கண்ட்ரியை வச்சு கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால ஓரளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நம்ம தலப்பாக்கட்டி பாரிஸ் வேலை பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி 11 யூரோ 90, 12 யூரோன்னு வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணி 15 யூரோ, சிக்கன் பிரியாணி 14 யூரோங்க. இது வந்து காம்போ தராங்க. சிக்கன் பிரியாணி ப்ளஸ் குல்ஃபி இல்லைனா குலாப் ஜாமுன். ஆமாம், அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். மட்டன் பிரியாணி ப்ளஸ் குல்ஃபி இல்லை குலாப் ஜாமுன், வெஜ் பிரியாணி ப்ளஸ் குல்ஃபி இல்லைனா குலாப் ஜாமுன் எல்லாம் ஒரு காம்போ மாதிரி. இது வந்து 14 யூரோ, 15 யூரோ, 12 யூரோ மீன் வெஜ்ஜு.
இன்றைக்கி யாரும் இல்லை. இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க 11 மணி. தலப்பாக்கட்டி பாரிஸ். அப்புறம் இதுதான் சங்கீதா. இது செம்மையாக இருக்குது. எம்பசி ஆஃப் இந்தியா பிரசன்டட். ஏதோ ஹியூமனிடேரியன் இது பண்ணியிருக்காங்க போல். அதனால எம்பசியே வந்து இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தந்திருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் இங்கெல்லாம் எவ்வளோ விலை. சமோசா 2 பீஸ் வந்து 4.5 யூரோ. இட்லி வடை சாம்பார் 7 யூரோ. ஓகே போடே. மைசூர் மசாலா தோசை 9.5 யூரோ. பரவாயில்லைங்க. இந்த ஊர் காசுக்கு, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊர் காசுக்கு ஒரு நார்மல் விலை தான். அப்புறம் நிர்வாக மேலாண்மை, நிர்வாக நடைமுறைகள் பற்றிய ஆலோசனை, தனிப்பட்ட ஆதரவு, மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்கம் நிறையா இருக்குங்க. இங்கே தான் வந்து நான் லைக்கா ஃபோன் அதிகமாக பார்க்குறேன். மீதி நான் யூரோப்பில் ட்ராவல் பண்ண கண்ட்ரியில் லைக்கா மொபைல் நான் அதிகமாக எங்கேயும் பார்க்கல, ஃப்ரான்ஸ் தவிர. இதுதான் மெட்ராஸ் பவன். எங்கே பார்த்தாலும் இந்த ஏரியாவில் லைக்கா தாங்க இருக்குது. எல்லாருமே லைக்கா தான் யூஸ் பண்ணுவாங்க போல். இவரே லைக்கா ஜாக்கெட் போட்டிருக்காரு. சாரி பேலஸ். இந்த மாலைலாம் இருக்குது. பொட்டு, வளையல், அப்புறம் அந்த சல்வார் கெமி. உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு வரோம். ஸோ வளையல் இருக்குது 17 யூரோ. நம்ம 55 யூரோ. ஓ செம்மையாக இருக்குல்ல. நல்லாயிருக்கு. ஓகே பை. அவ்வளோதான். உள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தாச்சு. அது மாதிரி இங்கே என்ன மார்க்கெட் இருக்குது. வாங்க அடுத்தது மார்க்கெட்டுக்குள்ளேயும் போய் ஒரு ரவுண்டு பார்ப்போம். காப்பி ரைட்டு மட்டும் போடாமல் இருந்தாங்கன்னா போதும் இந்த பாட்டுக்கு. இதெல்லாம் 1 யூரோ தான். இது இந்த பொட்டு வைக்கிறது அதுன்னு நினைக்கிறேன். அக்கா கொஞ்சம் என்ன வருங்க. அடுத்தது மாலை இருக்குது. எனக்கு இந்த பாட்டு தாங்க ஒரு பயமாக இருக்குது, காப்பி ரைட் போட்டுருவாங்களோன்னு. அப்பளம் இருக்குது, மெட்ராஸ் அப்பளம். எவ்வளோ? 1.85, 1 யூரோ 85 சென்ட்டு. ராஜ்மா மசாலா. அப்புறம் நெய் இருக்குது, முறுக்கு இருக்குது, சுண்டல் இருக்குது, ஹாட் சிக் பீஸ், தட்டு வடை இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு கடைசி ஒரு லிட்டில் ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம். எனக்கு வேணும் ஸ்நாக்ஸு. ஊறுகாய் இருக்குது, 2.5 யூரோ ஊறுகாய். சீக் கபாப் எல்லாமே கடையை விட கம்மியாக தான் இருக்குது. புளி கூட இருக்குங்க. புளி வந்து 2 யூரோ 75 சென்ட்டு. ஊர்லேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்லை போல் ஃப்ரான்ஸ்லாம் வந்தால். ஆலு பரோட்டா இருக்குது. நமக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க இங்கே இருந்தீங்கன்னா. பிரியா மசாலா இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா வெண்டைக்காய் வந்து 8 யூரோ 95 சென்ட்டு. அப்புறம் இது என்ன சொரக்காவா ஏதோ பொட்டலங்காவா, ஐயோ எதுன்னு தெரில, டக்குன்னு மறந்துடுச்சு. 5 யூரோ 75 சென்ட்டு. மீதி பீன்ஸ் இதெல்லாம் போனீங்கன்னா 6 யூரோ 95 சென்ட்டு. அப்புறம் முருங்காய் வந்து 8.5 யூரோ 8.25. பச்சை மிளகா வந்து 6 யூரோ 95 சென்ட்டு 1 கிலோ. நம்போம். எனக்கு இங்கே காப்பி ரைட் போட்டுருவாங்க ரொம்ப நேரம் இங்கே இருந்தேன்னா.
இது ஒரு ஹைட் அண்ட் சீக் எவ்வளோ? இது ஒரு ஹைட் அண்ட் சீக் எவ்வளோ? €1. ஓகே. இது ஒன்று. அப்புறம் வேறு என்ன எடுக்கலாம்? சரி ஓகே, இது மட்டும் ஒன்று வாங்கிட்டு போக வேண்டியதான். ஸோ வாங்க நம்ம அப்படியே போவோம். ஸோ உள்ளே வந்து ஒரு 2 ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ பில்லிங் செக்ஷனில் வந்து தமிழ் அக்கா தான் இருந்தாங்க. இதில் €2 இங்கே எல்லாமே கார்டுக்கு வந்து மினிமம் €2. நான் இருக்க பக்கம்லாம் 50 சென்ட் வாங்கினா கூட கார்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இங்கே என்னோடய அந்த ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணிட்டானுங்க, காசும் வித்ட்ரா பண்ண முடியல. ஸோ வாங்க நம்ம அப்படியே போவோம். அடுத்தது டெய்லர் கடை கூட இருக்குது பாருங்களேன். இங்கே டெய்லர் கடை இங்கே இருக்குது. அப்புறம் பிரபா சலூன். பெசம்பா இங்கேயே முடி வெட்டிட்டு போயிடலாமா? எஸ், இங்கேயே போய் ஒரு செட்டு முடி வெட்டிட்டு போயிடலாமா? ஆமாம், இங்கேயே ஒரு முடி வெட்டிடலாம். எப்படியே முடி வெட்டணுன்னு தான் வந்தேன். அதே மாதிரி எவ்வளோன்னு கேட்டுட்டு பார்த்து வெட்டிட்டு போய்க்கலாம். ஸோ ஹேர் கட் வந்து €12 முடி வெட்டிட்டு கிளம்பலாம். ஸோ இந்த இடத்துல நான் முடி வெட்டிட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்டார்டிங் அந்த முனியாண்டி விலாஸ் பக்கத்தாலே இருக்க அண்ணாச்சி கடைக்கு தான் நான் வந்து சாப்பிட்டேன். அங்கே நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸும் காணோம். ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து காணாமல் போச்சு. நான் அந்த முடிவெட்டின கடையிலேருந்து வெளியில் வந்து பேசிக்கிட்டே வந்து நிறையா காமிச்சேன். பட் எந்த கிளிப்ஸுமே காணோம். ஸோ அவ்வளோதான், அந்த அண்ணாச்சி கடையில் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வந்து மெட்ரோ எடுத்துகிட்டு பெஸ்டி சைன் தாங்க போகணும். கரெக்டாக மணி வந்து 1:15. நமக்கு 2:15 பஸ்ஸு. இங்கேருந்து போனால் 20 to 30 மினிட்ஸு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து இந்த கராதே நார்த்து போயிட்டு அங்கேருந்து 2 மெட்ரோ மாறி போகணும். அவங்க டக்குன்னு போகலாம். ஃப்ரான்ஸ் வந்து நான் வந்து இருந்த 3 நாளில் இன்றைக்கி கடைசி கிளம்புற நாள் தான் வந்து குளிராகவே இருக்குது. எனக்கு தெரில, எனக்கு இன்றைக்கி தான் வந்து முந்தா நேற்றை விட இன்றைக்கி தான் எனக்கு ஓவராக குளிர் தெரியுது. சரிங்க, அவ்வளோதான் இந்த வீடியோவில். வேறு எதுவும் இருக்காது. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாரிஸ்லேருந்து வர கடைசி வீடியோ இது தான். நம்ம இது 2வதாக எடுத்தோம். பட் இதுதான் கடைசியாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வேறு எந்த கண்ட்ரி போவோன்னு எனக்கு தெரில. மீதி யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து பழைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாரிட்டேனியா, ஆஃப்ரிக்கா, அந்த அயனோ ட்ரெயின்லாம் எடுத்திருப்போம். அந்த மாதிரி பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது எந்த கண்ட்ரி என்னன்னு நமக்கு தெரில. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.